அனைவருக்கும் வணக்கம். இந்த செம்பருத்தி பூ அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு மலர். சிகப்பு மலர்கள் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்தது. அதே போல் இந்த செம்பருத்தி இலையும் முருக பகவானுக்கு உகந்தது. வீட்டில் நம்ம இதில் விளக்கேற்றி வழிபடுறதாகட்டும், விளக்கில் போட்டு நம்ம தீபம் ஏற்றுறதாகட்டும், நல்ல ஒரு பலன்களை நமக்கு கொடுக்கும். அதே போல் ஆன்மீக ரீதியாக பயன்படுறது போலவே நல்ல ஒரு உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவ பொருளாகவும் இந்த செம்பருத்தி இலையும் பூவும் நமக்கு பயன்படுது. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த நீங்களும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செம்பருத்தி பூ மற்றும் இலைகள் தலைமுடி வளர்ச்சிக்கும் இதய ஆரோக்கியம் மற்றும் உடல் சூட்டை குறைப்பதில் மிகச்சிறந்த மூலிகையாக கருதப்படுது. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுதுங்க. மேலும் இது சரும பராமரிப்பு, மாதவிடாய் பிரச்சனைகள், பெண்களுக்கு வரக்கூடிய இந்த மாதவிடாய் பிரச்சனைக்கு மிகச்சிறந்த தீர்வு இந்த செம்பருத்தி பூ. அதே போல் உடல் எடையை குறைப்பதற்கும் இந்த செம்பருத்தி பூ டீ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பூ இதழ்களை நல்லா நீங்கள் அலசிட்டு ஒரு டீயாக வச்சு குடிக்கும் பொழுது உங்களோட இரத்த அழுத்தம் குறையும். அதாவது பிபின்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த அழுத்தம் குறைந்து இதயம் நல்லா பலம் பெறும். தலைமுடி பராமரிப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பூவாக இருக்கட்டும், இலையாக இருக்கட்டும், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். செம்பருத்தி பூ மற்றும் இதழ்களை அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாக்கா முடி நல்ல ஒரு மென்மையாகவும் கருமையாகவும், அதே போல் பொடுகு தொல்லை குறையும். அதே போல் உடல் சூடு நீங்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது இந்த செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ இதழ்களை பச்சையாகவோ அல்லது சாறாகவோ, அதாவது நம்ம டீயாக தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டீ போல் நம்ம குடிக்கும் பொழுது உடல்நிலை நல்ல ஒரு குளிர்ச்சி அடையும். நீர்க்கடுப்பு போன்ற உடல் சூட்டினால் ஏற்படும் காய்ச்சல் போன்றவை நீங்கும். அப்புறம் பார்த்திங்கனாக்கா வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய மிகச்சிறந்த நல்ல ஒரு மருந்து தான் இந்த செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ இதழ்களை தினமும் ஒரு 5-10 இதழ்களை பச்சையாக சாப்பிட்டு வரும் பொழுது வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதெல்லாம் விரைவில் குணமாகும். அதே போல் இரத்தத்தில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை குறைத்து இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு மருத்துவ குணம் கொண்டது இந்த செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ இதழ்களை நீரில் கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆறுனோன்னு எலுமிச்சை சாறு தேன் கலந்து அருந்தினா நல்ல ஒரு டீ நமக்கு கிடைக்கும். நல்ல புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியதாகவும் இருக்கும். தேங்காய் எண்ணெயோட இந்த செம்பருத்தி பூ இதழ்களை நம்ம சேர்த்து காய்ச்சி நல்லா வடிகட்டி நம்ம தலைக்கு தேய்த்து வரும் பொழுது முடி நல்ல அடர்த்தியாகவும் நல்ல ஒரு பொலிவுடனும் முடி கொட்டாமலும் இருக்கும். இவ்வளவு சக்தி வாய்ந்த, இவ்வளவு நல்ல குணங்கள் கொண்ட செம்பருத்தி இலையும் சரி பூவும் சரி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வீட்டில் வளருங்க. அப்படி வளர்க்க முடியலன்னா சின்ன தொட்டி இருந்தால் கூட, நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் கூட அந்த தொட்டியில் கூட நீங்கள் வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுவரையும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.